திருத்தணி முருகரோட 5வது படைவீடான திருத்தணியை பற்றின குட்டி ஸ்டோரி தாங்க இது. திருத்தணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் வரும். இங்கே முருகர் திருத்தணி மலை மேலே தான் இருக்கார். அந்த மலை மேலே நம்ம பைக்கு கார்லேயும் போகலாம், நடந்தும் போகலாம். கார்லலாம் போகணுன்னா 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும். நீங்கள் படியேறி வரீங்கன்னா 365 படி ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம சாமியை பார்க்குறதுக்கு ஃப்ரீ தர்ஷனும் இருக்குது. 100 ரூபா கொடுத்தும் டிக்கெட் வாங்கி பார்க்கலாம். இங்கே தரிசனம் பண்ணுற டைமிங்ஸ் காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 8:45 வரைக்கும். எப்போல்லாம் சாமியை பூஜைக்காக அலங்காரம் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு முருகன் கோபத்தை தணிக்கிறதுக்காக வந்த மலை தான் இந்த தணிகை மலை. முன்னாடிலாம் இதை திருத்தணிகை மலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அது திருத்தணியாக மாறிடுச்சு. கந்தசஷ்டி அப்போது எல்லா முருகன் கோயில்லையுமே சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் இங்கே மட்டும் முருகருக்கு பூக்களால் தான் பூஜை நடக்கும். ஏன்னா அவர் இங்கே வந்ததே அமைதியை தேடித்தான். அதனால் சம்ஹாரம் இந்த கோயிலில் நடக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், வள்ளியை அவர் இங்கே தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. முருகர் இங்கே வள்ளியை பார்த்ததும் அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் தன்னோட அண்ணன் விநாயகர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. உடனே விநாயகர் என்ன பண்ணாருன்னா யானை உருவத்தில் போய் வள்ளியை பயமுறுத்தியிருக்காரு. முருகரும் உடனே ஒரு வயசானவராக போய் வள்ளியை காப்பாற்றவும் செஞ்சுருக்காரு. காப்பாற்றிட்டு வள்ளிக்கிட்ட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வள்ளி சொல்லியிருக்காங்க, இல்லை நான் முருகரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. உடனே இவர் நான் தான் முருகன்னு ரிவீல் பண்ணி வள்ளியை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இதுதாங்க இந்த திருத்தணியை பற்றின குட்டி ஸ்டோரி. உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா எதனால் முருகரை பிடிக்கும்னு வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஹரோஹரா.